திவ்யா, எஸ் சார். இந்தாங்க உங்க ப்ரொமோஷன் லெட்டர் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிச்சதுக்காக 50,000 போனஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மீனா, உங்களோட போனஸ் 10,000. என்ன சார் இது? திவ்யா, நீங்க போய் ஒர்க் பண்ணி பண்ணலாம். ஷூர் சார். சொல்லுங்க மீனா, என்னாச்சு உங்களுக்கு? சார், நான் இந்த கம்பெனில 5 இயர்ஸா ஒர்க் பண்றேன். என்னோட ஜூனியர் திவ்யா அவளுக்கு போய் 50,000 ரூபீஸ் வரைக்கும் போனஸ் கொடுத்திருக்கீங்க அண்ட் ப்ரொமோஷனும் கொடுத்திருக்கீங்க. எனக்கு வெறும் 10,000 ரூபீஸ் தான் போனஸ் கொடுத்திருக்கீங்க அண்ட் ப்ரொமோஷனும் இல்ல. என்ன சார் நியாயம் இது? அவங்க அதுக்கு டிசர்வ். அதான் சார், நானும் இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்கேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லீட் பண்ணிருக்கேன் அண்ட் நிறைய ப்ராஃபிட்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்கேன். மீனா, நீங்க பண்ண ஒர்க்குக்கான போனஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சார், எனக்கு லாஸ்ட் இயரும் இதே போனஸ் தான் கொடுத்தீங்க. அது எப்படி சார் எனக்கு கீழ ஒர்க் பண்றவங்களுக்கு 50,000 ரூபீஸ் வரைக்கும் போனஸ் கொடுப்பீங்க? திவ்யா இந்த கம்பெனிக்கு நேர்மையா ஒர்க் பண்றாங்க அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. சார், நானும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் அண்ட் உண்மையாவும் இருந்திருக்கேன். அப்படியா மீனா? என்ன பேச வைக்காதீங்க, புரியுதா? அப்படி நான் என்ன சார் பண்ணிட்டேன்? மேம், ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா நான் QA டீம் காமிச்சிடுவேன். நீ தான் முடிச்சிட்டல, நான் எதுக்கு செக் பண்ணிக்கிட்டு? நீ ஏன் மெயில் பண்ணிடு. அப்புறம் சார் கேட்டாருன்னா நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்லு, சரியா? ஷூர் மேம். இந்த ப்ராஜெக்ட்ல கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது கிரெடிட் கிடைக்குமா? இந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா தெரியல, ஆனா நீ இப்படியே ஒர்க் பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். நானே சார் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன் அண்ட் நீ தான் இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சேன்னு சார் கிட்ட சொல்றேன், ஓகேவா? தேங்க்யூ மேம். மேம், நீங்க கிளம்புறீங்க? ஆமா, பின்ன இங்கே இருக்க சொல்றியா? மேம், ப்ராஜெக்ட் டெஸ்டிங் இன்னும் முடியல. நாளைக்கு சப்மிட் பண்ணணும். நீங்க இங்க இருக்கணும் மேம். அது மட்டும் இல்லாம உங்க ஒர்க் நானும் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எல்லாத்தையும் நானே பண்ணிட்டா அப்புறம் என் ஜூனியர் நீ எதுக்கு இருக்க? இங்க பாரு, நான் ரொம்ப பஞ்சுவல். இன்னைக்கு ஆபீஸ் டைமிங் முடிஞ்சு நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த பாஸ் எல்லாம் நம்ம மேல இப்படிதான் ஒர்க்னு பிரஷர் போட்டே இருப்பாங்க. நீ நான் சொல்றத கேட்ட மேல மேல வருவேன். அப்புறம் இல்லனா உன் இஷ்டம், பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். ஓகே மேம். சார், ப்ராஜெக்ட் ஆன் டைம் முடிச்சலாம் சார். தேங்க்யூ சார். திவ்யா. எஸ் சார். மீனா எங்க? சார், மேம் வீட்டுக்கு போயிட்டாங்க சார். வீட்டுக்கு போயிட்டாங்களா? எஸ் சார். அப்ப நாளைக்கு ப்ராஜெக்ட் யார் சப்மிட் பண்றது? நான் தான் சார் பண்ணணும். நீங்க பண்ணுவீங்களா? அவங்க ஒர்க் அவங்க தான் பண்ணணும். சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார். ப்ராஜெக்ட் ஆன் டைம் முடிச்சிடலாம் சார். அது மட்டும் இல்லாம நமக்கு கிளைண்ட்ஸோட கமிட்மெண்ட் தான் சார் முக்கியம். அப்புறம் மேம் வந்து கிரெடிட் இல்லைனாலும் ப்ரமோஷன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஓ, அப்போ இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்டும் நீங்க தான் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகே, கோ ஹெட். தேங்க்யூ சார். உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? வேலை செய்யறது ஒருத்தர், பேர் வாங்குது இன்னொருத்தரா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நானும் இந்த கம்பெனிக்கு நேர்மையா தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியது. சார், நானே உங்ககிட்ட சொல்லலாம் தான் சார் இருந்தேன். எப்போ மீனா? அடுத்த வருஷமா? இங்க பாருங்க மீனா, உங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் பண்ணுங்க, இல்லனா ரிசைன் பண்ணிட்டு தயவு செஞ்சு கிளம்பி போயிட்டே இருங்க. சாரி சார்.